ஆடிவாசல் உலகமே வியக்க போகுது. வெற்றிமாறன் அவர்கள் சாதாரணமாக இப்படி உட்காந்து ஒரு டைரக்ஷன் பற்றி நரேட் பண்ணும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லை, ஒரு 10 நிமிஷம் சொன்னாலுமே நம்ம மனசை இழுத்து போயிடுவோம். ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னாலுமே நம்மலாம் அது உள்ளே இருக்கும், கேரக்டராக இருக்கும். மிகப்பெரிய வெற்றி அடையன்றது தெரியும். இண்டஸ்ட்ரியினுடைய ஹிஸ்ட்ரி திரையுலகத்தில் அந்த ஒரு படம் 2005 எடுக்க வேண்டியது. எல்லா அரசாங்கமும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்போது அங்கே போய் படம் எடுக்கிறதே தவிர்க்கிறாங்க சினிமாவில். நான் மட்டும்தான் தைரியமாக ஒரே செட்டு போடுறேன். அதுக்கெல்லாம் எந்த வித மறுப்பும் சொல்லாமல் ஒத்துவேன். கைது என்ன ஒரு தாக்கம் கொடுத்து ரிலீஸ் ஆன டைமில் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் போய் இது அதே ஒரு மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சு. எனக்கு என்னென்னா, ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய இளைஞர்களை ஊக்குவிக்கணுன்ற ஒரு தாக்கம். பையன் புது பையன் நினைக்கூடாது, அவனை நம்ம வளர்க்கணும். அவன் வளர்ந்தான்னா நம்ம பேரை சொல்லின்னு வாழ்ந்துன்னு இருப்பான். ஒரு புதிய இயக்கம் நம்மளுக்கு கிடைப்பாங்க. அவர்கிட்ட சொன்னேன், சரி சார் உங்கள் விருப்பம் சார். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எழுதி வச்சுங்க. ட்ரெயின் பெரிய லெவலில் மிஸ்கினுடைய உழைப்பை சாதாரணமாக இடப்படவே கிடையாது. எக்ஸ்ட்ராடினரி உழைப்பு. ஒன்று ஒவ்வொரு இடத்துல குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் ஒன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தானு சார் வணக்கம் சார். ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது இருக்கு. இப்போ வெற்றிமாறன் அவர்களாக இருக்கட்டும், மிஷ்கின் அவர்களாக இருக்கட்டும், அவங்க கமர்ஷியல் சினிமாவை வேற மாதிரி ஒரு அனுபவம், நல்ல என்டர்டெயின்மெண்ட் அது ஒரு பேஸில் ஒன்று கொடுத்துருவாங்க. ட்ரெயின் அண்ட் வாடிவாசலாக இருக்கட்டும். நீங்கள் எழுதி வச்சுங்க. ட்ரெயின் பெரிய லெவலில் ஒழுக்கம். மிஸ்கினுடைய உழைப்பை சாதாரணமாக இடப்படவே கிடையாது. எக்ஸ்ட்ராடினரி உழைப்பு. பன்மணி திரள் போட்டு நன்மணி எடுன்னா ஒன்று ஒவ்வொரு இடத்துலையும் அந்த தம்பி அந்தந்த துறையில் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட பண்ணுறாரு. ஓகே, எல்லா மியூசிக்லாம் நான் ஆடிட்டு அவ்வளோ பிரமாதமாக பண்ணின்னு இருக்கிறேன். அவர் பாட்டு என்ன வாய்ஸ். ராஜா சார் பாட்டு அவர் பாடினது இன்னும் என் காதில் ரெண்டாவது இந்த படத்தில் 2-3 பாட்டு அவர் பாடினதை கூட நீயே பாடிட்டு தம்பின்னு. ஓகே, இல்லை சார், வியாபாரத்துக்காக ஆல்பத்துக்காக நம்ம வெளியில் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆடிவாசல் உலகமே வியக்க போகுது. சூப்பர். ஏங்க, அதாவது இண்டஸ்ட்ரியினுடைய ஹிஸ்ட்ரி திரையுலகத்தில் அந்த ஒரு படம் அமையும். வாடிவாசல் அவங்களோட ஒர்க் பண்ணும்போதும் அந்த அனுபவம் எப்படி இருக்கு? பிகாஸ் நான் ஏன் கேட்குறேன்னா, வெற்றிமாறன் அவர்கள் சாதாரணமாக இப்படி உட்காந்து ஒரு டைரக்ஷன் பற்றி நரேட் பண்ணும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கலான்னு. அதே தான் மிஸ்கின் சாரும். இவங்க 2 பேரும் கதையை சொல்லும்போது, வாடிவாசல் கதையாக இருக்கட்டும் இல்லை ட்ரெயின் கதையாக இருக்கட்டும், அந்த நரேஷன் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க சார்? எனக்கு அது கொஞ்சம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் சொன்னாலுமே நம்ம மனசை இழுத்து போயிடுவாங்க. ஓகே, வெற்றிமாறன் தம்பியும் சரி, மிஸ்கின் தம்பியும் சரி, அந்த மாதிரி ஒரு பெரிய இன்வால்மெண்ட். ரெண்டாவது அவங்க அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னாலுமே நம்மலாம் அது உள்ளே இருக்கும், கேரக்டராக இருக்கும். ஆமாம், கேரக்டர் உள்ள வாழ்வோம். ஸோ அந்த மாதிரி அதுதான் அவங்களுக்கு பலமே. ஓகே, இதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தேன் சார், அது கேள்விப்பட்டேன். அது எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் இசையமைப்பாளராக அவங்களோட படங்கள் ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அந்த அனுபவம் பற்றி அவர் எஸ்பிஎம் சார் இது எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் நான் அவர் ரசிகன். என்னுடைய படங்கள் எல்லாத்துலேயும் அவர் தான் பாடல் தான் அதிகமாக வைப்பேன். அந்த மாதிரி பழகும்போது அவரை மியூசிக் டைரக்டர் நாலேஜ் அவர் இருக்குதுன்னு சொல்லி தையல்காரன் அவரை மியூசிக் பண்ண வச்சேன். அதுதான் அப்போ அவரோட இன்வால்வ் பண்ணுமா, அவர் பாடும்போது நானும் பாடுவேன். ஓகே, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்கலாம். அடிச்சான் தவுளு கிடைச்சா மயிலு கழுத்தில் முடிச்சு போடு, நாள் தெரியும் மறுநாள் புரியும் தரநன்ன அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் சாங்கு. அந்த மாதிரி ஒரு பாட்டு தான். அப்பாடி பப்பாளி தான் என் உடம்பு விற்காத தக்காளி. வாலி சார் ஆமா, அந்த கமர்ஷியலாக போட்டு நல்லா பண்ணி கொடுத்தாரு. அது தொடர்பில் அதுக்கப்புறம் நான் மியூசிக் பண்ணும்போது, தெருப்பாடல் மியூசிக் பண்ணும்போது எல்லா பாட்டும் அவர் தான் பாடுவார். யாருன்னா வெளில புடியா அப்படின்வார். அவர் சொல்லி ஒரு பாட்டு ஜெயச்சந்திரன் கொடுத்தார். 8 பாட்டு அவர் தான், 7 பாட்டு அவர் தான் பாடினார். சூப்பர் சார். இப்போ இது அப்போ நான் பாடி காமிக்கும் போதெல்லாம் அவர் ரொம்ப சொல்லுவார், ஏன் மிரட்டையா. எனக்கு கேள்வி ஞானத்தில் டியூன் தான் சொல்ல முடியும், பாடி காமிக்க முடியும். பட் பேக்ரவுண்டு மியூசிக்லாம் ஆர்கெஸ்ட்ரா அரேஞ்செல்லாம் என்னத்திட்ட தானே சார் நிற்கிறேன். ஆனால் எனக்கு பெரிய இசை மேதைகள் வைத்தியநாதன் தான் கூட இருந்தார். நல்லா பாருங்க சார். இது அதை சொன்ன மாதிரி ரெக்கார்ட் பண்ணிருக்கலாமே சார், ஏதோ ஒரு கேமரா வச்சு. அது செஷன் இல்லை இருந்தது. ஓகே, யார் டைட்டில் பார்த்தீங்கன்னா, நான் சிவமணிக்கு ட்ரம் சொல்லி கொடுக்குறது தெரியும். ஓகே, மலை கொண்டு பாஜக சாங் பண்ணும்போது ஏஆர் ரஹ்மான் கீபோர்டு வாசிக்கிற இது இருக்குது. அது நல்லா இருக்கு. ஓகே, மேக்ஸ் ஒரு ரீஜன் வச்சு இந்த ட்ரைலருக்கு அப்புறம் ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது சார். ஆனால் படம் தமிழ் வெர்ஷனில் ப்ரெஷோவில் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு என்ன சொல்கிறது சார்,
இப்படி ஒன்று இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிட்டு செம ஃபுல்ஃபில்னஸ் கொடுத்துருச்சு. ஸோ இந்த வெற்றி உங்களுக்கு எப்படி சார்? உங்களுக்கு எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் எப்படின்றது உங்களுக்கு நான் ரிலீஸ் பண்ண விதமே தெரியும். எஸ் சார். எப்பவுமே ஒரு எல்லா லாங்குவேஜ் வந்து ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் மட்டும் 25ஆம் தேதி கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணிட்டு தெலுங்குலேயும் தமிழ்லையும் வந்து நான் வந்து 2 நாள் தள்ளி ரிலீஸ் பண்ணுறேன்னா அதுலேருந்து தெரியல எனக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட். நான் கதை கேட்ட உடனே இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சுதீப் நம்ம ஆஃபீஸ் வந்திருந்தார். ஓகே. அப்போ அவர் வந்து கன்னடா ரீமேக் ரைட்ஸு காக்க காக்க கேட்டார். ஒரு நடிகரே இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாருன்றதுக்காக நீ எடுத்துங்கன்ட்டேன். எவ்வளோ பணம் தரணுன்னார். பணம் தேவையில்ல, ஃப்ரீயாக வச்சுக்கின்னு எழுதி கொடுத்தேன். அப்படியா சார்? ஆமாம். அது அப்புறம் அவரோட அதிகமான தொடர்பு கிடையாது. ஓகே. ஸோ இந்த கதை கேட்டோன்னு நான் எல்லா லாங்குவேஜிலும் படம் எடுத்துட்டேன். எக்ஸப்ட் கன்னடா மட்டும் தான் எடுக்கல. 2005 எடுக்க வேண்டியது பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் புனித் ராஜ்குமார் தான் அதுக்கு ஹீரோவாக இருந்து அவங்க ராஜ்குமாரே அவங்க குடும்பமே சந்தோஷப்பட்டு என்னை கூப்பிட்டு பேசுனது. ஓகே. அது பண்ண முடியாமல் போனோம். ஆமாம் போடு. அதுக்கப்புறம் அந்த ஒரு தாக்கம் எனக்கு இருந்துன்னே இருக்கவே சுதீப் நம்மளோட பழகுனர் ஆசைன்றதுக்கு நான் ஃபோன் பண்ணி சுதீப் இந்த படம் ஒரு நல்ல கதை, புது பையன்தான், ரொம்ப நல்லா சொல்கிறான், எனக்கு கன்னடத்தில் சர்டிஃபிகேட் எடுக்கணுன்ற ஒரு ஆசை. ஓகே. கன்னடத்தில். ஓகே. அதனால் நீ அந்த கதை பிடிச்சா பண்ணுங்க அப்படின்னு. சார் எவ்வளோ வருஷம் ஆச்சு சார், நீங்கள் உங்களை நான் எதிர்பார்த்துங்க அனுப்புங்க சார் அப்படின்னாரு. அனுப்புகிறேன், அனுப்பிச்சி வச்சேன். கதை கேட்டு என் டைரக்டரு வந்து ஒரு போட்டு போன ட்ரெஸ்ஸோடு இருந்தவரை அங்கேயே தங்க வச்சு அவருக்கு ஒரு 6 ட்ரெஸ் எடுத்து கொடுத்து 6 நாள் டிஸ்கஸ் பண்ணி முழுமைப்படுத்தி ஓகே நம்ம பண்ணலாம் சார் அப்படின்னு தான் இது வந்தது. ஆக மிகப்பெரிய வெற்றி அடையன்றது தெரியும். ஆனால் இண்டஸ்ட்ரி ரெக்கார்ட் பண்ணிடுதுன்றது ரிலீஸ் ஆன பிறகு தான் எனக்கு அதுதான் கேட்குறேன் சார். இப்போ எனக்கு இது ஆச்சரியமாக இருக்குது சார். என்னன்னா ஒரு சுதீப் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ, தானு சார் மாதிரியான ஒரு பெரிய ப்ரொடியூசர், ஆனால் டேரக்டர் வந்து டெபியூட் ஆகாது. ஆனால் கதை இருக்குது, கண்டென்ட் ஒன்று இருக்குது. நான் ஹானஸ்ட்டாக ஒரு ஒப்பீனியன் சொல்லுவேன் சார். ட்ரைலரில் இப்போ நான் ஒரு தாட் ஒன்று வந்து சார், ஒரு சாயலில் ஒரே நைட்டில் நடக்குது, கைதி ஒரு பேட்டர்னில் ஒரு தெரியுது அப்படின்னு இருந்துச்சு. படம் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சு இது ஸ்க்ரீன் பிளே கைதி என்ன ஒரு தாக்கம் கொடுத்து ஒரு ரிலீஸ் ஆன டைமில் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் போய் இது அதே ஒரு மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சு. ஆனால் இது ஒரு கதையாக ஒரு டைரக்டர் சொல்லும்போது இப்போ ஏன்ட்ட அந்த கதை இன் கேஸ் வந்து முன்னாடி சொல்லியிருந்தா வந்து இது மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு தாட் வந்திருக்கும். ஆனால் நீங்கள் நம்பி சுதீப் சார் மாதிரியான ஒரு பெரிய ஆக்டர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி விஜய் கார்த்திகேய அவர்கள் போய் சொல்லி அது பண்ணுறது, அந்த டேரக்டர் மேலே அந்த ஹோப் என்ன சார்? ஏன்னா ஆப்வியஸாக சொல்லியிருப்பாங்க நிறைய பேர். இல்லை, எனக்கு என்னென்னா ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய இளைஞர்களை ஊக்குவிக்கணுன்ற ஒரு தாக்கம். கதை நல்ல முறையில் சொன்னார், அதை அழகாக சுதீப் வந்து செதுக்கி கொடுத்தாரு. அதே நேரத்தில் வந்து இந்த படம் இவருக்கு கிடைச்சதுன்னா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஒரு பெரிய இயக்குனர் கிடைக்கிறாருன்றதுக்கு அதையும் சொன்னேன் நான் சுதீப். பையன் புது பையன் நீ நினைக்கூடாது, அவனை நம்ம வளர்க்கணும், அவன் வளர்ந்தான்னா நம்ம பேரை சொல்லின்னு வாழ்ந்துன்னு இருப்பான், ஒரு புதிய இயக்குனர் நம்மளுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். சரி சார் உங்கள் விருப்பம் சார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் இல்லை அந்த பிலீஃப் எப்படி சார் வருது? ஏன்னா இது சாதாரணமாக இப்போ நாங்கள் கேட்ட சினிமா படங்களில் பார்க்குற ஒரு பேட்டர்ன் இருக்குது. சினிமா தயாரிப்பாளர்கள் டைரக்ஷனுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் சீன் மாதிரி வைப்பாங்க, அது வந்து டேட் இல்லை அப்புறம் பண்ணிக்கலாப்பா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் வைக்கிற ஒரு பிலீஃப் இருக்குது, அது இப்போ என்ன சொல்ல? இல்லை, எனக்கு என்னென்னா இந்த தம்பியை எனக்கு அறிமுகப்படுத்தினவர் வந்து நான் வந்து சிலருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஓகே அப்படின்னு ரவிகே சந்திரகிட்ட ராஜான்னு ஒரு தம்பி இருக்கா. ஆமாம், அவன் வந்து என்னுடைய யார் படத்துக்கு ராஜராஜன் கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்ச பையன். ஓகே. ஸோ அவன் ஒரு நாள் கூட்டின்னு வந்து இந்த மாதிரி எனக்கு ரொம்ப நல்ல கதை இருக்கு சார், நீங்கள் ஒரு தடவை கேட்டிங்கன்னா நல்லா இருக்குன்னு அவனுக்காக தான் கேட்டேன். ஓகே சரி, யார் எங்க அந்த கனெக்ஷன் வந்து இப்போ எங்க அதில் வந்து கேட்ட உடனே கதை பிடிச்சி தான் உடனே அதுக்கு உண்டான வேலை நடந்தது. ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க காக ரீமேக் ரைட்ஸ் வந்து அப்போ சார் கேட்டார், நான் கொடுத்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ பண்ணி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சுதீப் அவர்களோட கிச்சா சுதீப் அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க இருக்கும். அதான் சொன்னேன்னா எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து அந்த ஒரு நேரத்துக்கு அப்புறம் அவரை நான் ஃபோனில் தான் சந்திச்சு. சரி, ஒரு தடவை என்னுடைய சன்னுக்காக ஒரு தடவை பேசினேன், அதுக்கடுத்து இந்த படத்துக்காக. இது 2வது முறை தான் நான் அவர்கிட்ட பேசுகிறேன், பார்க்க கூட இல்லை, பேசுனது தான். ஓகே. அதுக்கப்புறம் தான் அவருடைய பர்த்டேக்கு போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணேன். அதாவது சினிமா தவிர எதையும் நினைக்காத மனிதர்,
அவருடைய இன்வால்மெண்ட்டு இந்த படத்தில் அதிகமாக ம். இருந்தது. 2வது பெப்சி தொழிலாளர்கள் பெப்சி இடம் வாங்கி 100 ஏக்கர் கலைஞர் கொடுத்து மேடம் அதை சரியான முறையில் சரியான நிர்வாகிக்க சொல்லி எல்லா அரசாங்கமும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்போது அங்கே போய் படம் எடுக்கிறதே தவிர்க்கிறாங்க சினிமாவில். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டரில் இருக்குதுன்றதுக்காக தொலைவு அதிகம். அது நான் மட்டும்தான் தைரியமாக கூப்பிட்டு செல்வமணி நான் இங்கே ஒரே செட்டு போடுறேன். போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் செட்டு மகாபலிபுரத்தில் போட்ட செட்டு தான். பையனூர் கவர்மெண்ட் தான் போட்டு கொடுத்தது. அதை போட்டு எடுத்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அதை சுற்றி இருக்கிற ஏரியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு பாண்டிச்சேரியில் ஒரு 10 நாள் போயிருந்தோம். இதை தவிர மீதி எல்லா இடமே அந்த மகாபலிபுரத்தில் சுற்றி இருக்கக்கூடிய இடங்க, எண்ணூர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இடத்துலையும் ஷூட் பண்ணோம். அதுக்கெல்லாம் எந்த வித மறுப்பும் சொல்லாமல் ஒத்து வந்தார். ஓகே, இப்போ ரிலீஸுக்கு அப்புறம் வந்து அந்த கலெக்ஷன் வைஸ் ஒன்று சொல்கிறாங்க. அங்கே கிரியேட் ஆன வைப் அப்படிங்கிறது மேக்ஸ் த மூவின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணாலே வந்து தியேட்டர் ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், அதில் சொல்கிற கலெக்ஷன்ஸு ஒர்க்கிங் டேலி இவ்வளோ பெரிய கலெக்ஷன் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. பிகாஸ் இப்போ படங்கள் முதல் நாள் வந்து அந்த எதிர்பார்ப்பு கூடுது, அடுத்த நாள் கண்டென்ட் ஸ்ட்ராங்காக உட்காந்தா சூப்பராக ஓடிடுது அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இது வந்து 2வது நாளையும் தாண்டி ஒரு பெரிய ரெக்கார்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கு. ஆஃப்டர் ரிலீஸ் அவர்கிட்ட பேசுனீங்களா? அடுத்த மறுநாள் தான் அவரால், ஏன்னா தமிழ் ரிலீஸ் தெலுங்கு ரிலீஸ்ன்னு தொட்டு நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். ஆனால் அது மனசில் சந்தோஷம் இருந்தது. மறுநாள் தான் அவர்கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி சிலாகித்து சொன்னேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, முதல் படமே இவ்வளோ பெரிய வெற்றி எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதில் விட பார்த்தீங்கன்னா நான் நிறைய படம் பண்ணியிருக்கிறேன். எல்லா படமும் 95% 96% வெற்றி படங்கள் தான் எனக்கு. இந்த படத்தில் கர்நாடகாவில் பார்க்குற ஆடியன்ஸ்லாம் 100க்கு 100 பேர் சூப்பர்னு சொல்லி கொண்டாடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. அதை விட எப்பவுமே வந்து வலைபேச்சு நண்பர்கள் ஏதாவது ஒன்று ஒரு புள்ளி வச்சு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களும் முழுமையாக இதை வரவேற்று அவ்வளோ வரவேற்று பேசினது தான் அந்த தம்பிகளுக்கு மாத்திரம் இல்லாமல் புளுச்சட்டை மாற சார் வந்து இண்டஸ்ட்ரியா அவர் மேலே வந்து ஒரு ஃபீலிங்கில் இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி போட்டு துவைக்கிறாருன்னு நான் அவருக்கு விளம்பரமும் கொடுக்கல யாருக்குமே இந்த படத்தில். நான் ஏன்னா ரொம்ப பிஸியாக இருந்துட்டு எதுவுமே நான் அவங்கள சரியாக முன்னால கவனிக்கலை. ஆனால் ஒரு நல்ல படத்தை உச்சி முகர்ற ஒரு சூழல் புளுச்சட்டை மாதிரி பார்த்தா அவ்வளோ புகழ்ந்து பேசியிருக்கிறார். அவர்கிட்ட எந்த ஒரு நெருடலும் எல்லாமே நூல் பிடிச்ச மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாரும் இதை வந்து கொண்டாடும் போது என்னுடைய நன்றியை உங்கள் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். சார், ஐ திங்க் இது ப்ரொடியூசர் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ரொம்ப அந்த ஆத்மார்த்தமான ஒரு அன்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இது வெளிப்பாடு நான் நேராக பார்க்குறேன் சார். நான் ஓகே, இப்போ இந்த ரிவ்யூ சொல்கிறீங்க இல்லையா சார், இது வந்து ஆஸ் அ ப்ரொடியூசராக இப்போ பார்க்கும்போது ஓகே சார், நீங்கள் ஓவராலாக அந்த இண்டஸ்ட்ரி பார்க்கும்போது அது எப்படி சார் இருக்கு? பிகாஸ் எல்லாமே கலவையாக தான் இருக்கும். ஒன்று நல்லா இல்லைனா கண்டென்ட் நல்லா இல்லைனா அது ஒன்று இருக்குது, பாசிட்டிவாக இருந்தால் டு த கோர் பாசிட்டிவ் ஒன்று இருக்குது. பட் அந்த கலவையான என்னுடைய தாக்கம் என்னன்னா, சில பேர் சொல்கிற சொல் வந்து அது வந்து அரசாலன்னுவாங்க, கவிச்சொல் புவியர்ன்னுவாங்க. அந்த மாதிரி ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலருடைய கருத்து வந்து மிக பிரமாதமாக ரீச் ஆகும். அது அல்லவையாக இருந்தாலும் ரீச் ஆகிடும், நல்லவையாக இருந்தாலும் ரீச் ஆகிடும். அவங்கக்கிட்ட நான் வேண்டதெல்லாம் வந்து டோட்டலாகவே நல்லவின்னா அன்றைக்கே சொல்லுங்கள், அல்லவின்னா ஒரு 2 நாள் தள்ளி சொல்லுங்கள். இதான் அவங்ககிட்ட நான் கேட்குறேன். ஸோ இது மட்டும் தான் கேட்கலாம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.